ஏனுங்க வணக்கங்க. நம்ம இன்னைக்கு எட்டயபுரம் ஆடு சந்தைக்கு வந்திருக்கோங்க. இன்னைக்கு வந்து 2/5/2026ங்க. நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தை இன்னைக்கு சனிக்கிழமை வெள்ளாட்டு சந்தை நடக்குங்க. பாருங்க, தூத்துக்குடி மாவட்டத்தில் எட்டயபுரம் ஆட்டு சந்தைங்கிறது ரொம்ப பிரபலம். இங்கே வந்து வெள்ளாட்டு சந்தை சனிக்கிழமை வெள்ளாட்டு சந்தையும் வெள்ளிக்கிழமை செம்பரியாட்டு சந்தை நடக்குங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே கூட பட்டன் அமைக்கினீங்கன்னா ஆள் வருங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோ கிளப்பலாம். சார் வணக்கம். சார் உங்க பேர் என்ன பேருங்க சார்? பால்ராஜ். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? தூத்துக்குடில இருந்து வந்திருக்கீங்க. நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில ஆடு வாங்கிருக்கீங்க. கிடா மாதிரி வாங்கிருக்கீங்க, பெண் மாதிரி கிடா ரெண்டுமே கிடா வாங்கிருக்கீங்க. அழகான குட்டியா இருப்பாருங்க, நல்ல குட்டியா இருக்கீங்க, நல்ல கலரான குட்டி, ஒரு சீனி கலர்ல வாங்கிருக்கீங்க. அருமையா இருக்கு, சும்மா சூப்பரான குட்டியா இருக்கு. சார் சந்தையில எவ்வளவு சொன்னாங்க, எவ்வளவு வாங்கினீங்க? 15 சொன்னாங்க. ஜோடி 15,000 சொன்னாங்க. 13க்கு வாங்கிருக்கீங்க. அழகான குட்டி, செம்மையா இருக்கு பாருங்க, அடி புள்ளியான குட்டியா இருக்கு, நல்ல கலர் குட்டி. சார் இது என்ன பயன்பாடுக்கு வாங்கிருக்கீங்க? ஆடு வளர்க்கறதுக்காக வாங்கிருக்கீங்க. வளர்த்து வைக்கிறதுக்காக வாங்கிருக்கீங்க. அப்ப எதுவும் ஆடு வளர்க்குறீங்களா? வீட்டுல வளர்த்துருக்கீங்க, வாங்கி கொண்டு போய் வச்சிருக்கீங்க. அதனால அந்த அனுபவம் இருக்கு, ஆடு வளர்க்குற அனுபவம் இருக்கு. அதோட சேர்த்து இந்த ஆடு வளர்க்கலாம் வாங்கிருக்கீங்க. அப்படியே 40 ஆடு இருக்குங்க. அப்ப 40 ஆடு தீவனம் எல்லாம் இந்த மாதிரி சார்? மிக்ஸ் கலப்பு தீவனம். கலப்பு தீவனம் போடுவீங்க, கை தீவனம் போடுவீங்க, கலப்பு தீவனம் போடுவீங்க. அழகா இருக்கு பாருங்க. அப்ப வீட்டு வளர்ப்பு எல்லாமே பண்ண மாதிரி. ஓ அப்படியா, பண்ண மாதிரி வச்சிருக்கீங்க. சார் வந்து பாம்பு வச்சிருக்காங்க. பாம்பு பேர்ல என்னது சார்? காவேரி கோட் பாம்பு வச்சிருக்காங்க. நம்ம தூத்துக்குடியில சார் வச்சிருக்காங்க. அழகா இருக்கு பாருங்க, செம்மையா இருக்கு பாருங்க, நல்ல குட்டியா வாங்கிருக்கீங்க. தேடி பிடிச்சு நல்ல ஒண்ணு போல இருக்கு. ஒரு தாய் குட்டியா சார்? தெரியல. ஒண்ணு போல இருக்கு, அருமையா இருக்கு. ஒரே நீட்டா, அந்த உயரம் எல்லாமே சேமா இருக்கு. அதனால 5 ரூபா. அண்ணே வணக்கம். உங்க பேர் என்ன பேருண்ணே? என் பேர் கண்ணன். கண்ணன். என்ன எந்த ஊருண்ணே? நமக்கு எட்டயபுரம். குலசேகரப்பட்டினத்துக்கு ஆடு கிடா வாங்கிட்டு போறாங்க, கோவிலுக்காக வாங்கிட்டு போறாங்க. செம்மையா இருக்கு பாருங்க, அடி புள்ளியா இருக்கு. கிட்டா வந்து நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில வந்த கிட்டால டாப் கிடாங்க, செம்மையா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு பாருங்க. என்ன இது ஆடு என்ன ரகனே? கொடியாடுல இது என்ன கலா? என்ன? புளியம்போர் பாருங்க, செம்மையா இருக்கு பாருங்க, அடி தூளா இருக்கு. என்ன இது எத்தனை பல்லுன்னு இந்த கேட்டா? 6 பல்லு கேட்டா. இது வெயிட்னா எவ்வளவு வெயிட் இருக்குன்னு? அழகா இருக்கு பாருங்க, செம்மையா இருக்கு பாருங்க. இது என்ன பயன்பாட்டுக்கு ஆடு? கோவிலுக்காக வாங்கிட்டு போறீங்க. அழகா இருக்கு, செம்மையா இருப்பாங்க. என்ன எவ்வளவு சொன்னாங்க, எவ்வளவு வாங்கினீங்க? 40 ரூபா சொன்னா. சரி, 35 ரூபாய்க்கு வாங்கிருக்கோம். 40,000 ரூபாய் சொல்லி 35,000 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க பாருங்க. அழகா இருக்கு. நம்ம கொடியாட்டு குட்டியில புளியம்போர் கடா வாங்கியிருக்காங்க. அப்புறம் இது வந்து கொடியாட்டு குடியில கரும்போர், செம்மையா இருக்குங்க, அட்டி புள்ளியான கடா. நம்ம குலசேகரப்பட்டினம் கோவிலுக்காக திருவிழா பாருங்க. கோவில் உங்க கோவில் எந்த கோவில்? திருவிழா குலசேகரப்பட்டினத்துல இசக்கியம்மன் கோவிலுக்கு. இசக்கியம்மன் கோவிலுக்காக 20 கிடா. இசக்கியம்மன் கோவிலுக்காக 20 ஆடு வாங்கிட்டு போறீங்க. 10 கிடா 10 பெண்மரி. 10 கிடாவும் 10 பெண்மரி. அழகா இருக்கு பாருங்க, ஜாமான கிடாவா, செம்மையா இருக்கு பாருங்க, அடி புள்ளியான கிடா, நல்ல வேற லெவல்ல இருக்குங்க. அழகா இருக்கு, ஜாமன்னு பாருங்க. நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில வாங்கியிருக்காங்க. 35,000 ரூபாய்க்குங்க இந்த கிடா. எட்டயபுரம் கொடியாட்டு கிடா, புளியம்போர் கிடா, செம்மையா இருக்கு. தம்பி வணக்கம். உங்க பேர் என்ன பேரு? அம்பியா. சையத் அம்பியா. நம்ம எந்த ஊர்ல இருந்து வரீங்க? தென்காசி மாவட்டம். தென்காசி மாவட்டம் கடைநல்லூர்ல இருந்து வடகர்ல இருந்து வந்திருக்காங்க பாருங்க. நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில ஆடுகள் வாங்கியிருக்காங்க. என்ன எல்லாமே என்ன ஆடு வாங்கி? கிடாமரி. எல்லாமே கிடாமரி வாங்கிருக்கீங்க. அழகான கிடாவா வாங்கிருக்கீங்க பாருங்க. எத்தனை கிடா இருக்கு உள்ள? 10 கிடாக்கு மேல இருக்கு. 10 கிடா கூட இருக்கு. நம்ம பாருங்க, எல்லாம் செம்பரி கிடா ஒண்ணு இருக்கு உள்ள பாருங்க. அடி பொலியான கிடாவா வாங்கிருக்கேன், செம்மையா இருக்கு பாருங்க. பாருங்க, நல்ல ஒவ்வொரு கிட்டாவும் ஜம்முன்னு கம்பீரமா இருக்குங்க, வேற லெவல்ல இருக்கு, சும்மா சூப்பரான கிடாவா இருக்கு. இது ஆடுல என்ன ரகம் நீங்க வாங்க தெரியுமா? ஆடு கிடா பண்ணிடலாம். இது கன்னியாடு. இந்த கடைசியில இருக்குது கன்னியாடு. அது கொடியாடு, எட்டயபுரம் கொடியாடு. கரும்போரு, அது எல்லாம் 2 கரும்போரு. இது செம்போரு. இருக்கா செம்போர் கிடா பாருங்க, வித்தியாசமான கலர் வாங்கியிருக்காரு என்ன பாருங்க, அழகா இருக்கு, செம்மையா. ஆடு கிடா பண்ணில என்ன ரேட்ல வாங்குனீங்க? இன்னைக்கு கொஞ்சம் நல்லா ரக்கீஸா இருக்கு. சரி, விலை கம்மியா இருக்கு. சரி, ஒரு கிடா 45,000 50,000 விலை வருது. எல்லாமே 40,000 ரூபாய். 40,000 ரூபாய் பாருங்க, அழகான கிட்டாவா இருக்கு. நம்ம எட்டயபுரம் புளியம்போர் அழகா இருக்கு, ஜம்முன்னு இருப்பாங்க. 40,000 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. என்ன விலை சொன்னாங்க இந்த கிடா? 50,000 ரூபாய் சொல்லி 40,000 ரூபாய்க்கு 40,000 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. அழகா இருக்கு பாருங்க, செம்மையா இருக்கு. ஆடு என்ன பயன்பாட்டுக்கு வாங்கினீங்க? குர்பானி. திருவிழா ஈதுக்காக வாங்கிருக்கீங்க. ஈதுக்காக வாங்கிருக்கீங்க. அடி புள்ளியான கிட்டா வாங்கிருக்கீங்க, செம்மையா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு பாருங்க. எடன்னா எவ்வளவு வரும்? 40 கிலோ இருக்கும். அப்ப வாங்கின விலைக்கு ஆடு பெரு ஒருத்து. 1 கிலோக்கு 1000 ரூபாய். அதான் ஒருத்து. ஆடு வந்து வாங்கின விலைக்கு ஆடு ஒருத்து அப்படிங்கிறீங்க. அழகா இருக்கு பாருங்க. நம்ம கடையம் தென்காசி மாவட்டத்து கடைநல்லூர்ல இருந்து, தென்காசி மாவட்டம் கடைநல்லூர்ல இருந்து வடகரில இருந்து வந்திருக்காங்க.
அழகா இருக்கு, செம்மையா ஒரு 15 கிடா மாதிரி வாங்கிறீங்க. அழகான கிடாவா இருக்கு பாருங்க, செம்மையா. இன்னும் வாங்கணும். நல்லா இருக்கு. எட்டயபுரத்துல வந்து நல்ல வாட்ட சட்டமான குட்டி, நீட்டு அருமையான கிடாவா கிடைக்கும். பாருங்க நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையிலங்க தூளான கிடாங்க, ஒரு 15 கிடா மாதிரி எல்லாம் பெரிய பெரிய கிடா. இதுக்காக வாங்கிட்டு போறாங்க. நம்ம வடகரை, தென்காசி மாவட்டம் வடகரைல இருந்து வந்திருக்காங்க. அழகா இருக்கு கிடா, பெரிய பெரிய கிடா வாங்கியிருக்காங்க. ஒவ்வொரு கிடா 30,000 35,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. ஒரு 15 கிடா இருக்கும் உள்ள. செம்மையான கிடாங்க. எல்லாமே நம்ம எட்டயபுரம் ஆடுங்க. எட்டயபுரம் கொடியாடு, புளியம்போர், கரும்போர், இந்த மாதிரி ஆடு எல்லாம் வாங்கியிருக்காங்க. செம்மையா இருக்கு. அழகான கிடாங்க, செம்மையா இருக்கு. ஒவ்வொரு கிடாவும் அழகா பார்த்து சந்தையில தேடி பிடிச்சு வாங்கியிருக்காங்க. செம்மையா இருக்குங்க. நம்ம வடகரை, தென்காசி மாவட்டம் வடகரைல இருந்து வந்திருக்காங்க. என்னங்க நம்ம இது எட்டயபுரம் ஆட சொன்னங்க. எட்டயபுரம் ஆட சொன்ன பாருங்க, இன்னைக்கு சனிக்கிழமைங்க இன்னைக்கு. தெற்கு வாசல் மக்கள் அப்படியே இருக்காங்க. மணி 8 மணி மேலாச்சு. இன்னைக்கு தூத்துக்குடி மாவட்டத்துல நம்ம பரவாங்க. இங்க வந்து வெள்ளாடு, கொடியாடு குட்டி அதிகமா வரும் பாருங்க. இந்த வாங்க பொதுமக்கள், சம்சாரிகள், வியாபாரிகள் எல்லாம் வருவாங்க. நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லாம பக்கத்து மாநிலத்துல இருந்து வர்றாங்க, குட்டி வாங்க வராங்க. வேலையாடு, கொடியாடு, கன்னியாடு, இந்த மாதிரி ஆடுல வரும். எட்டயபுரம் கொடியாடுனாலே நம்ம தமிழ்நாட்டுல பாருங்க, செம்மையான ஆடுங்க. அழகா இருக்கு. ஒரு நம்ம எட்டயபுரம் ஆடு சந்தையில சரியான கட்டாங்க, சூப்பரா இருக்கு பாருங்க. அடி புள்ளியான கட்டாங்க. நம்ம எட்டயபுரம் கரும்போர் கிடா அழகா இருக்கு பாருங்க, செம்மையா இருக்கு. அடி தூளா டக்கரா இருக்குங்க, வேற லெவலா இருக்குங்க பாருங்க. நல்லா ஜம்முன்னு கிட்டா மாதிரி ஆட்டு சந்தையில இருக்குங்க. செம்ம சூப்பரான கிட்டா, அருமையா இருக்கு பாருங்க. ஒரு நல்ல கிட்டத்தட்ட ஒரு 4-5 அடி உயரத்துக்கு இருக்குங்க. நம்ம எட்டயபுரம் ஆட்டு கொடியாட்டு கிடாங்க, செம்மையா இருக்கு. எட்டயபுரம் ஆட்டு சந்தையில வந்து கிடாங்க, செம்ம சூப்பரான கிடாங்க. அண்ணாச்சி வணக்கம். அண்ணாச்சி உங்க பேர் என்ன பேர் அண்ணாச்சி? சாத்தூரப்பன். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? சின்னமநாயக்கம்பட்டி. அங்க இருந்து வந்திருக்கீங்க. நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில ஆடு கிடா வாங்கிருக்கீங்களா அண்ணாச்சி? பாருங்க, சரியா நாயக்கம்பட்டியில வந்திருக்கீங்க. அருமையான கிடாவை நம்ம எட்டயபுரம் ஆடு சந்தையில் வாங்கிறீங்க. அண்ணாச்சி இது ஆடு சந்தையில என்ன விலை சொன்னாங்க, என்ன விலைக்கு வாங்கினீங்க? சரி 30,000 சொன்னாங்க. 25,000 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. அழகா இருக்கு பாருங்க, ஜம்முன்னு கொஞ்சம் அப்படியே அழகா இருக்குங்க. ஒரு நம்ம உயரத்துக்கு, ஒரு ஆள் உயரத்துக்கு இருக்கு, செம்மையா இருக்கு. அடி பொலியா இருக்கு ஆடு கிட்டா, வேற லெவல்ல இருக்குங்க. அண்ணாச்சி இது ரகம் என்ன தெரியும், ரகம் தெரியுமா? கொடியாடு எட்டயபுரம் கொடியாடு வாங்கிறீங்க, செம்மையா இருக்கு. பல்லு எதுவும் போட்டுக்குமா உங்களுக்கு தெரியுமா? பல்லு சேர்ந்த ஆடு, பல்லு சேர்ந்த கிடா இருக்கு, செம்மையா இருக்கு பாருங்க. ஆடு என்ன பயன்பாட்டுக்கு வாங்கிருக்கீங்க? கோவிலுக்கு. கோவிலுக்காக வாங்கிருக்கீங்க. செம்மையா இருக்கு பாருங்க, அழகா இருக்கு. நம்ம செம்மையா இருக்கு. நம்ம அடி தூளா வேற லெவல்ல அருமையான கிடா வாங்கிருக்கீங்க. ஆடு வந்து கொடியாட்டு கிடால கரும்போர் வாங்கிருக்கீங்க, அழகா இருக்கு, செம்மையா. எங்கேயும் ஒரு 15 கிடாங்க, எல்லாம் கிடாங்க, சூப்பரான கிடா. எல்லாமே ஒரு 15 கிடா இருக்குங்க. வணக்கம் அண்ணா, உங்க பேர் என்ன பேருண்ணே? கண்ணன். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? விளாத்திக்குளத்துல வந்திருக்கீங்க. நம்ம எட்டயபுரம் ஆடு சந்தையில ஆடு வாங்கிறீங்க. என்ன கிடா மாதிரியா பெண் மாதிரியானே? கிடா மாதிரி வாங்கிறீங்க பாருங்க, அழகா இருக்கு, ஜாமுன்னு சூப்பரான இளங்குட்டி வாங்கிறீங்க. என்ன பயன்பாட்டுக்கு வாங்கினீங்க? வளர்ப்புக்கு வாங்கிக்கிறீங்க. என்ன விலை சொன்னாங்க சந்தையில? சரி 9,000 சொன்னாங்க. 7,800 வாங்கிறீங்க. அழகா இருக்கு, செம்மையா வளர்ப்புக்காக வாங்கிருக்கீங்க. ஏன்னாச்சும் வேற எதுவும் வளர்க்குறீங்களா? இது மட்டும் தானா? இது மட்டும் தான். இல்ல வீட்டுல ஆடு வளர்க்குறீங்களா? வளர்க்குறீங்க. அப்ப எத்தனை ஆடு வளர்க்குறீங்க? 5 ஆடு இருக்கு, அதோட சேர்ந்து வளர்க்கலாம்னு வாங்கிறீங்க. அழகா இருக்கு, செம்மையா இருக்கு, சூப்பரா இருக்கு பாருங்க. ஆடு வளர்ப்புக்கு என்ன மாதிரி தீவனம் போடுவீங்க? வீட்டில் போடுவீங்க? அகத்தி கொலைகள் போடுவீங்க, கை தீவனங்கள் போடுவீங்க. அழகா இருக்கு பாருங்க, செம்மையா இருக்கு. அண்ணன் வந்து நம்ம விளாத்திக்குளம் பக்கத்துலேருந்து கண்ணன் வந்து வாங்கியிருக்காங்க நம்ம எட்டயபுரம் ஆடு சந்தையில். சூப்பரான ஒரு ஆடு. இது என்ன ரகம் தெரியுமா? நான் அழகான கிட்ட. சரி அண்ணனுக்கு தெரியல, சூப்பரா இருக்குங்க. குட்டிங்க எல்லாமே கொடியாட்டு குட்டி, வளர்ப்பு குட்டி, சின்ன குட்டிங்க எல்லாமே ஒரு 3-4 மாச குட்டிகள் இருக்குங்க. பாக்குறதுக்கு இங்க ஒரு சூப்பரா இருக்கு, ஜம்முன்ற பாருங்க. நம்ம ஆடுங்க, ஆடுல 2 கிடா மாதிரி இருக்கு. அண்ணன் பிடிச்சிருக்காரு, செம்மையா இருக்கு. பெரிய நல்ல பால் சுரத்தான ஆடு போலங்க, செம்மையா பாருங்க. மடுல பெரிய மடா இருக்கு. ஆடு கிடாவும் நல்லா பெரிய கிடாவும் இருக்கு பாருங்க. பாருங்க இப்பவும் பால் குடிக்கிறதுக்காக பாக்கு. ஆடு ஜாமுன்னு இருக்கு, ஒரு ஆள் உயரத்துக்கு, செம்மையா இருக்கு, சூப்பரான ஆடா இருக்கு.
இங்க கலர் கலரான குட்டிங்க ஒரு 5 ஆடு இருக்கு பாருங்க. ஒரு ஆடு அண்ணன் வந்து மனோகரன் அண்ணன் சின்ன கொல்லம்படியில வந்திருக்காங்க. நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில 2 பெண்மரி வாங்கியிருக்காங்க. 2 அழகான பெண்மரி குடியாட்டு குட்டியா வாங்கியிருக்காங்க. ஜோடி வந்து 8000 ரூபாய், சந்தையில வந்து ஜோடி 8000 ரூபாய் சொல்லி 6500 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. அழகா இருக்கு குட்டி. ஆடு வந்து முதல்ல இவர் வளர்க்குறாரு. அதாவது சந்தையில வந்து முதல்ல ஆடு வாங்கியிருக்காரு பாருங்க. அழகா இருக்கு குட்டி, நல்லா ஜம்முன்னு இருக்கு. ஒரு 3 மாசம் குட்டி வாங்கியிருக்காரு. செம்மையா இருக்கு பாருங்க. ஏற்கனவே ஆடு வீட்டுல 2 குட்டி வளர்க்குறாரு. அதோட சேர்ந்து இந்த ஆடு வளர்க்கலான்னு சந்தையில முதல்ல வாங்கியிருக்காரு. அழகா இருக்கு. சரி, நம்ம எட்டயபுரம் சந்தையில 2 குட்டி வாங்கிட்டு போயிருக்காரு. போறாரு வாங்கியிருக்காரு 6500 ரூபாய்க்கு. 8000 ரூபாய் சொல்லி 6500 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. அழகா இருக்குங்க, செம்மையா இருக்கு, சூப்பரா இருக்கு. நம்ம கனி என்ன கொண்டு வந்த ஆடு குட்டிங்க, கோவில்பட்டி கோவில்பட்டி கனி என்ன கொண்டு வந்திருக்காரு நம்ம எட்டயபுரம் சந்தைக்கு. சூப்பரான குட்டிங்க, அழகான குட்டிங்க பாருங்க. அழகா இருக்கு பாருங்க. ஒரு 2 3 6 குட்டி ஆடு குட்டி இருக்கு. என்ன இதுல கிடாம இருக்கு, பெண்ணு இருக்கு. கிடா குட்டி 5 குட்டி இருக்கு, ஒரு பொட்டு குட்டி. என்ன விலை சொல்றீங்க? சரி 30 கொண்டு வந்தீங்க. 6 குட்டி தான் இருக்கு. 30 குட்டி கொண்டு வந்திருக்காரு. 6 தான் கிடக்கு. 24 குட்டி வித்துட்டாரு. அழகா இருக்கு, சூப்பரா இருக்கு. 14 வந்து வெள்ளாட்டம் குட்டியில 16 வெள்ளாட்டு குட்டியில 16 வந்துச்சு. செம்பரியும் வெள்ளாடும் சேர்ந்து 30 கொண்டு இருக்காரு. அழகா இருக்கு, செம்மையா இருக்கு பாருங்க. நல்ல குட்டி. இந்த குட்டி எல்லாம் எவ்வளவு சொல்றது ஜோடி? ஜோடி 5.5 சொல்லுதோம்னே. சரி 5.5 சொல்றீங்க. நோக்கம் போல வந்தா கொடுத்துலாம் அப்படிங்கிறாங்க. அழகா இருக்கு பாருங்க. அப்புறம் இது ஒரு 3 மாசம் குட்டி இருக்குமா? இது கடா மாதிரி தான். எல்லாம் கடா குட்டி தான். எல்லாம் கடா குட்டி தான். இதெல்லாம் என்ன விலை சொல்றீங்களா? 15 ரூபாய் சொல்லுதோம்னே. ஜோடி 13 ரூபாய் சொன்னோம்னே. ஜோடி 13 ரூபாய். 13 ரூபாய் சொல்லுதோம். 13 ரூபாய். 11 வந்தாலும் கொடுத்துடலாம் அப்படிங்க. 10 13 11 வந்தாலும் கொடுத்துடலாம். கொஞ்சம் கூட கொஞ்சம் இருந்தாலும் அனுசரிச்சு தான் கொடுக்கலாம். ஆமா, அழகா இருக்கு. சம்சாரினா 500 ரூபாய் குறைச்சு கொடுக்கலாம். நம்ம குமாரனை கொண்டு வந்து குட்டிங்க நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில. செம்மையா இருக்கு பாருங்க, அழகா இருக்கு. வளர்ப்பு குட்டிங்க நல்லா அருமையா இருக்கு. எல்லாமே கொடியாட்டு குட்டி. இங்க வளர்ப்பு குட்டிங்க, சின்ன சின்ன குட்டி. 7 குட்டி இருக்குங்க. 7 கிடாமரிங்க, 8 கிடாமரி இருக்கு. அழகா இருக்கு பாருங்க. எல்லாமே ஒரு 3 மாசம் குட்டி. செம்மையா இருக்கு குட்டி பாருங்க, சூப்பரா இருக்கு. இன்னைக்கு 2/5/2024 சந்தைக்குள்ள மையப்பகுதியில் நினைக்கிறேங்க. அது வரைக்கும் ஆடுகள் இன்னைக்கு நிறைய இருக்குங்க. அழகான குட்டிங்க, செம்மையா இருக்கு பாருங்க. சூப்பரான கடா, நல்லா வளர்ப்பு குட்டியா இருக்கு பாருங்க. ஆடுங்க வித்தியாசமான கலருங்க, சாம்பல் கலர்ல அழகான கலர், சூப்பரா இருக்கு பாருங்க. ஒரு வித்தியாசமான கலரா இருக்கு. 2 குட்டி, 2 குட்டியோட. அப்புறம் இங்க கருத்து குட்டிங்க, கருத்து ஆடுகள் எல்லாம் பெண்ணாடு, கருத்தாடு, செம்மையா இருக்கு பாருங்க.